ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். தமிழக சட்டசபையில் இயற்கை வளங்கள், தொழில்துறை, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறைகள் மீதான மானிய கோரிக்கை நடைபெற்றது. தொழில்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய திமுக உறுப்பினர் ஆஸ்டன், பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்ததை பார்த்தால் முதலீட்டாளர்கள் தவறாக நினைக்க மாட்டார்களா என கேள்வி கணையை வீச உடனடியாக எழுந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, பரந்தூர் விமான நிலையமா அல்லது விவசாயிகளின் கண்ணீரா என்று கேட்டால் முதலமைச்சர் விஜய் விவசாயிகள் பக்கம்தான் நிற்பார் என்றார். அமைச்சர்கள் குறிப்பிட்டார்கள், முதலீட்டாளர்கள்லாம் பார்த்து கொண்டிருக்காங்க, தப்பா நினைக்க மாட்டாங்களா, தவறாக சிந்திக்க மாட்டாங்களா, இப்படிதான் பேசுறீங்கன்னு சொன்னாங்க. நேற்று நம்ம அன்பு முதலமைச்சர் அவர்கள் 110 விதியின் கீழே ஒன்று கொண்டு வந்தாங்க. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை இந்த அரசு ரத்து செய்து சொன்னாங்க. இதை பார்த்து முதலீட்டாளர்கள் தவறுலாம் நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா தான். இன்னைக்கு முதலீட்டாளர்களை ஈர்க்கக்கூடியதுக்கு பரந்தூர் விமான நிலையம் தான் மிக முக்கியமான இது. நான் கிட்டத்தட்ட 2000 ஏக்கருக்கு மேல எடுத்துட்டோம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லுங்க. பரந்தூர் விமான நிலையமா இல்லை விவசாயிகள் கண்ணீரானா? எங்கள் தலைவர் விவசாயிகள் கண்ணீர் பக்கம் தான் நிற்பார். இதை உறுதியாக சொல்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் நேற்றே சொல்லியிருக்காரு, கூடிய விரைவில் விமான நிலையத்துக்கான இடம் கூடிய விரைவில் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எங்களுடைய தலைவருடைய முதல் பிரச்சாரம் காலடிப்பட்டது விவசாயிகளுடைய கண்ணீருக்காக. பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து என்கிற அறிவிப்பால் பொருளாதாரம் பெருமளவில் பாதிக்கப்படும் என திமுக முன்வைத்த குற்றச்சாட்டை மறுத்து பேசிய ஆதவ் அர்ஜுனா, ஊழல் இல்லாத அரசு இருந்தால் தொழில் முதலீடுகள் தன்னால் ஈர்க்கப்படும் என்றார். மேலும் பரந்தூர் விமான நிலையம் அமையவிருந்த இடத்தை சுற்றி மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் மோசடி நடந்திருப்பதாகவும் கூறி பகீர் கிளப்பினார். பரந்தூர் விமான நிலையம் பண்ணும் பொழுது டிபிஆர் ப்ராஜெக்ட் அரசுக்கு மட்டும்தான் தெரியும். டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அரசுக்கு மட்டும் தெரியும். அந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடியே ஒரு கட்சி சார்ந்தவர்கள், நான் எந்த கட்சி பேரையும் சொல்லல, ஒரு கட்சி சார்ந்தவர்கள் அந்த நிலத்தை சுத்தி லேண்ட வாங்கி மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் மோசடி நடந்திருக்கு. அதை ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி அந்த ரியல் எஸ்டேட் மோசடி, இந்த பரந்தூர் விமானம் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா இந்த ரியல் எஸ்டேட்டுக்காக தான். பின்னர் பேசிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, 90% நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு இழப்பீடும் வழங்கப்பட்டுவிட்ட நிலையில் எடுக்கப்பட்ட நிலங்களை என்ன செய்ய போகிறீர்கள் என கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், கையகப்படுத்தப்பட்டது வெறும் 48% நிலங்கள் தான் என விளக்கம் அளித்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர், இந்த திட்டத்திற்கு மொத்தமாக 5846 ஏக்கர் தேவைப்பட்டது. அதுல பாத்தீங்கன்னா பட்டா நிலங்கள் 3774 ஏக்கர் பட்டா நிலங்கள். அதுல அக்ரிகல்ச்சர் லேண்ட், அதாவது விவசாய நிலங்கள் 3 போகங்கள் விளையக்கூடிய விவசாய நிலங்கள் 2681 ஏக்கர் விவசாய நிலங்கள் இருந்தது. அரசு நிலங்களாக இதுல காட்டப்பட்ட நிலங்கள் 1972 ஏக்கர் அரசு நிலங்களாக காட்டப்பட்டது. இதுல கிட்டத்தட்ட 1558 ஏக்கர் வாட்டர் பாடிஸ், அதாவது நீர்நிலைகள். அதுல பெரும்பாலும் பெரிய நீர்நிலைகள், பெரிய ஓடைகள் எல்லாம் இந்த அரசு நிலமாக காட்டப்பட்ட 1972 ஏக்கர்ல 1558 ஏக்கர் நீர்நிலைகள் காட்டப்படும். இதுவரைக்கும், அதாவது 90%, நேத்தே பேட்டியில அண்ணன் தங்கம் தன் பலர் சொல்லியிருந்தாங்க, 90% நிலங்கள் கையகப்படுத்தணும். அப்படி கையகப்படுத்தப்படவில்லை. இதுவரைக்கும் 1802 ஏக்கர் மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது 48% மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. மீதியெல்லாம் கையகப்படுத்தவில்லை. அதுலயும் பாத்தீங்கன்னா ஏகனாபுரம், இந்த காரை, தண்டலம், சிறுவள்ளூர் போன்ற கிராமங்களில் 1 சென்ட் நிலம் கூட கையகப்படுத்தப்படவில்லை. அதெல்லாம் கையகப்படுத்தாமல் இருக்கு. மேலும் சுற்றுச்சூழல் அனுமதி பெறப்பட்டதாக தவறான தகவல் தெரிவிக்கப்படுவதாகவும் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு கூட மேற்கொள்ளப்படவில்லை எனவும் கூறிய அமைச்சர் நிர்மல்குமார், இவ்வளவு கதறல்களும் G2 மாப்பிள்ளைக்காகவும் கருப்பு பணத்தை முதலீடு செய்தவர்களுக்காகவும் தான் என கூற திமுக உறுப்பினர்கள் கொந்தளித்தனர். என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கிட்டோம்னு சொல்லிருக்காங்க. கிடையாது, என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கப்படவில்லை. அதாவது என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் கூட இதுக்கு பண்ணல. இது அதுவே பண்ணாமல் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்லாம் வாங்க முடியும். என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்லாம் இதுவரைக்கும் வாங்கப்படவில்லை. மிகவும் அதுல நிறைய வாட்டர் பாடிஸ் இருக்கு. அதனால இந்த திட்டம் 5 ஆண்டுகளாக, அதாவது அதிமுக காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டாலும் 5 ஆண்டுகளாக எந்தவித நகரும் இல்லாமல் இருந்ததுக்கு முக்கிய காரணம் பெரும்பாலும் நீர்நிலைகள், விவசாய நிலங்கள், 3 போகம் விளையக்கூடிய நிலங்கள். இதுல இப்ப அதிகமாக கவலைப்பட்டு இங்க கதறுபவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா ஒன்னே G2 மாப்பிளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதுல கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களாக இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. கண்டிப்பாக விவசாயிகளை மட்டும்தான்
கணக்கில் வைத்துக் கொண்டு இது செய்யப்பட்டிருக்குது, வேற யாருக்காகவும் இல்லை. இந்த அளவில் விவாதத்தை முன்னெடுக்க விரும்பினால் அதே மொழியில் பதில் சொல்ல தங்களுக்கும் தெரியும் என்ற திமுக உறுப்பினர் தங்கம் தென்னரசு, எந்த லாட்டரி மருமகனுக்காக புதிய விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு வருகிறீர்கள் என்று நான் கேட்கவா என்று பதிலடி கொடுத்தார். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் இந்த அளவிலே தன்னுடைய பதிலை விவாதத்தை கொண்டு போக விரும்புவார் என்றால், ஐ கேன் ஆல்சோ பே யூ இன் த சேம் கரன்சி. G2 மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர் என்று சொன்னால், வேறு எந்த லாட்டரி மருமகனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போகிறீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? நான் கேட்கவா? நான் கேட்கிறேன். சென்னையின் புவியியல் அமைப்பில் வேறு எந்த இடத்திலும் விமான நிலையம் கொண்டு வர முடியாது என்பதை ஆய்வு செய்து அறிந்து கொண்ட பிறகே பரந்தூர் தேர்வு செய்யப்பட்டதாக தெரிவித்த தங்கம் தென்னரசு, இவ்வளவு தூரம் கடந்து வந்த ஒரு திட்டத்தை கைவிடுவது தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எச்சரித்தார். இதற்கு பதிலளித்த தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா, சென்னை மீனம்பாக்கம் விமான நிலைய விரிவாக்க பணிகளை நீங்கள் ஏன் கிடப்பில் போட்டீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். இன்னைக்கு சொல்றாங்க இதனால தொழிலே பாதிக்கப்படும் தமிழ்நாட்டில். அப்ப 49% எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட் இன்னைக்கு பரந்தூர் ஏர்போர்ட்டை நம்பிதான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கா. 41% எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் இன்னைக்கு போர்ட் மூலமாவும் ஏர் கார்கோ மூலமாவும் சென்னை ஏர்போர்ட் மூலமா தான் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். நாம இன்னைக்குமே எதையுமே நம்ம சொல்லவே இல்லை. எங்களுக்கு ஏர்போர்ட் வேணும், 2வது ஏர்போர்ட் வேணும். எக்ஸ்பான்ஷனுமே உள்ள இருக்கிற காரிடோர்லயே தான் வரப்போகுது. அந்த எக்ஸ்பான்ஷன் ஏதோ அவர் சொல்றாரு எதையோ இடிச்சிட்டு நம்ம ரன்வே பண்ண போறோம்னு, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்பட்டதை விமர்சிக்க விரும்பவில்லை என்ற பாமக உறுப்பினர் கணேஷ்குமார், அதே சமயம் தமிழ்நாட்டிற்கு கூடுதல் விமான நிலையம் அவசியம் என்பதை வலியுறுத்தினார். தமிழ்நாட்டிற்கு கூடுதல் விமான நிலையம் அவசியம், அவ்வளவுதான். கூடுதல் விமான நிலையம் அவசியம். அதே நேரத்தில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்லும்பொழுது அதனால் கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை வேற பயன்பாட்டிற்கு பயன்படுத்தலான்னாரு. அது சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லை. எந்ததுக்காக கையகப்படுத்தியிருக்கிறோமோ அதற்காக தான் அந்த நிலத்தை பயன்படுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் அதை விவசாயிகளுக்கு திரும்பி கொடுக்கணும். அது அரசு அது குறித்து என்ன கொள்கை முடிவு எடுத்திருக்கிறது என்பதை தெரிவிக்க வேண்டும். நிலம் கையகப்படுத்துதல், நியாயமான இழப்பீடு, மறுவாழ்வு மற்றும் மறுகுடியேற்ற சட்டம் 2013 படி ஒரு திட்டம் சில காரணங்களுக்காக கைவிடப்பட்டால் அதற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை வேறு பொது திட்டத்திற்கு பயன்படுத்த வழிவகை செய்வதாக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா விளக்கம் அளித்தார். ஒரு இடத்தை எடுத்தோம்னா அந்த பயன்பாட்டுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு மாண்புமிகு உறுப்பினர் அவர் சொல்லியிருந்தாங்க. Right to fair compensation and transparency in land acquisition, rehabilitation and resettlement act 2013 clause 1999 படி ஒரு குறிப்பிட்ட திட்டத்திற்கு கையகப்படுத்தும் நிலம் அத்திட்டம் சில காரணங்களால் செயல்படுத்த இயலவில்லை எனில் மற்ற பொது திட்டங்களுக்கு அரசு ஒதுக்கீடு செய்து உத்தரவு வழங்கிட சட்டங்களில் வழிவகை உள்ளது. பரந்தூர் விமான நிலைய திட்டம் தொடர்பாக திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் பற்ற வைத்த நெருப்பு அவையில் அனல் பறந்த நிலையில் சபாநாயகரின் தலையீட்டாலும் அமைச்சரின் விளக்கத்தாலும் தனிய வைக்கப்பட்டது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.